ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான, அது சுகரே இல்லாத பாயாசம் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி என்ன பாயாசம் தானே பார்க்குறீங்க? டேட்ஸ் பாயாசம் தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தி தான். ஸோ வாங்க இது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் ஃபுட், விளாக் அண்ட் ஷாப்பிங் இந்த மாதிரி கண்டென்ட் போடும். அதுக்காக தான். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அப்படி தேவை அப்படின்னா 100 ml மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக வந்துட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு 20 பேரிச்சம்பழம் நான் எடுத்திருக்கேன். அதில் உள்ளே இருக்க நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் 1 டம்ளர் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 15 to 20 minutes ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த டேட்ஸை இப்போ போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். அந்த வாட்டர் ஆட் பண்ணாலும் ஓகே, கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. மில்க் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் கொதிய வைக்க வேண்டாம். மேக்ஸிமம் 2 minutes கொதிய வச்சா போதும். ஏன் அப்படின்னா டேட்ஸ் போட்டோன்னா பால் திரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ 2 minutes மட்டும் இருந்தால் போதும். பாதாம் 10 எடுத்திருக்கேன். அது கூட முந்திரி 10, ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் இப்போ பாதாம் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 minutes மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 minutes கேப்லேயே இந்த இதெல்லாம் ஃப்ரை பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சிடும் இல்லையா, அதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு ஏலக்காயை நான் பொடி பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காவை நல்லா அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கண்டஸ்டன்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் மட்டும். ஸோ அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஹெல்த்தியான டேட்ஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் சீரியஸாக நல்லா இருக்கும். ஏன்னா இது வீட்டில் செஞ்சு கொடுத்த போது யாருக்குமே பத்தலை, எல்லாரும் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.